ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் டைரக்டர் பிராட் ஆண்டர்சனோட டைரக்ஷனில் வந்த செஷன் 9. இது ஒரு வேற லெவலான சைக்காலஜிக்கல் த்ரில்லர். கார்டனுங்கிற ஹீரோ ஒரு கிளீனிங் ஏஜென்சி வச்சிருக்கான். தான் கூட 4 ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு சில அப்புறமெல்லாம் கைவிடப்பட்டிருக்கும்ல, அந்த இடத்துல க்ளீன் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி சமயத்தில் அந்த ஊரில் ஒரு மணல் ஹாஸ்பிட்டல் இருக்குது. கிட்டத்தட்ட ரொம்ப வருஷங்களாக அது கைவிடப்பட்ட நிலமையில் இருக்குது. ஸோ அதை க்ளீன் பண்ணுற கான்ட்ராக்ட் நம்ம ஹீரோ கிடைக்குது. இவனும் 4 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அந்த இடத்துல நடுப்படா இருக்கீங்க. அங்கே போனதுக்கப்புறம் நிறைய அமர்ஷியல்ஸ் நடந்துகிட்டே இருக்குது. நம்மளும் எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய சம்பவம் நடக்குது. இந்த அமர்ஷலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு காரணம் என்ன, கடைசியாக அந்த படத்தில் நடந்த ஒரு ட்விஸ்ட் என்ன, இதை பற்றி சொல்லிட்டு ஒரு படம் தான் செஷன் 9. இது டைரக்டர் பிராட் ஆண்டர்சனோட மூவி. யூஸ்வலாகவே ஒரு படங்கள் எல்லாத்துலேயுமே கிளைமேக்ஸில் ஒரு தரமாக ட்விஸ்ட் இருக்கும். தி மிஸ்ட்ரிஸ் மாதிரி படம் பார்த்தோம் நல்லாவே தெரியும். கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு படம் தான் செஷன் 9. இந்த படம் ஃபுல்லாகவே ஒரு ரூம் நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வேறு லெவலில் ரொம்ப டிஷ் கொண்டு போயிருப்பாங்க. சரி, இப்போ வாங்க செஷன் 9ங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே ஒரு மணலாம் காப்பாற்ற அமைக்கிறாங்க. அதில் பார்த்தா தனியாக ஒரு சேர் இருக்குது. இதுதான் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று. கட் பண்ண அப்படியே நம்ம ஹீரோ அமைக்கிறாங்க. நம்ம ஹீரோட பேர் கார்டன் ஃப்ளெமிங். பார்த்தா ஆள் ரொம்ப சோகமாக டிப்ரெஷன் இருக்கிற மாதிரி இருக்குது. அவன் கூடயே பார்த்தா ஃபில்னு ஒருத்தர் இருப்பான். இவன் தான் நம்ம ஹீரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. நம்ம ஹீரோ பார்த்து டே மச்சான் என்னாச்சு, எது சோகமாக இருக்குன்னு கேட்டால் ஒன்றுடா சரி போகுன்னு சொல்லி வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. பார்த்தா அந்த ஊரில் ஒரு மணலில் காப்பா இருக்கும். அது ரொம்ப நாள் கைவிடப்பட்டு பல்லு நினச்சிருக்கு. அதை க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ கான்டாக்ட் கிடச்சிருக்கோம். சரி ஒன்று வேகமாக அந்த ஹாஸ்பிட்டல் போவான். பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே ஒரு வாட்ச்மேன் இருப்பார். சார் நாங்கள் இடத்துல க்ளீன் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம், உள்ளே போகலாம்னு கேட்டால் அவர் சார் உள்ளே போகலாம்னு சொல்லிட்டு இருப்பார். ஆனால் அந்த ஃபீல் சும்மா இல்லாமல் வாட்ச்மேன் கூட பேசிகிட்டு இருப்பான். ஆமாம் சார், இந்த ஹாஸ்பிட்டலில் கை விட்டாங்கல்ல, உள்ளது யாருமே இல்லையே, எது கன் வச்சுட்டீங்க கேட்டால் அதுவா இங்கே லூஸ் பசங்க இருக்காங்க, குடிக்கிறேங்கிற பேரில் உள்ள பாட்டிலும் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு சில பேர் கிரஃப்டிங்கிற பேரில் செவத்தில் கிரிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்காக வாட்ச்மேன் இங்கே இருக்கேன். சரி உள்ளே போங்க, அங்கே ஒரு கான்டாக்டர் இருக்காரு, அவர்கிட்ட பார்த்து பேசுங்கன்னு சொல்கிறப்ப இவனு சொல்லி காலை போயிட்டே இருக்கான். அப்போது ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ பார்த்து டே மச்சான் நானும் காலேருந்து பார்த்து இருக்கேன், நீ ரொம்ப சோகமாக இருக்க, ஃபேமிலியில் ஏதோ பிரச்சனை கேட்டால் ஆமாடா எனக்கு இப்போ ஒரு பொண்ணு பிறந்துச்சு, அந்த பொண்ணுக்கு காதல் ப்ராப்ளம் போல் வலிக்குதுன்னு நைட்டில் அழுதுகிட்டே இருக்கா, எனக்கு அது என்ன காசு வேணும், இந்த கான்ட்ராக்ட் கிடைச்சாதான் என் பொண்ணுக்கு தான் பண்ண முடியும், கண்டிப்பாக இந்த கான்ட்ராக்ட் எடுத்தான்னு சொல்கிறப்ப டே இல்லைன்னு இருக்குது, கண்டிப்பாக ஈஸியாக முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இவங்க ஹாஸ்பிட்டல் போவாங்க. பார்த்தா சொன்ன மாதிரியே உள்ள ஒரு கான்ட்ராக்டர் இருப்பார். அவர் அவங்கள உள்ள கூட இருப்பே மிஸ்டர் கார்டன் இந்த ஹாஸ்பிட்டல் நல்லா பார்த்துக்கோங்க, இது ஆக்சுவலாக 1970 கட்டினது, ஆனால் 1985 இந்த ஹாஸ்பிட்டல் இழுத்து முடிட்டாங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் எக்கச்சக்கம் நிறைய விஷயம் இருந்துச்சு. சொல்லப்போனால் அந்த ஹாஸ்பிட்டலே ஒரு வவால் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஒரு சைடு பார்த்தா ஆண்களுக்கு, ஒரு சைடு பார்த்தா பொண்ணுங்களுக்கு. அதுவாக அவங்க மனநல நோயை வச்சு வாடியே பிடிச்சிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்களா இதை வாடியே ரொம்ப மோசமான கொடூரமான மனநல பாதிப்பட்டு இருப்பாங்க. இதான் அந்த ரூம்னு சொல்கிறப்ப இவங்களும் பார்த்து இருப்பாங்க. அப்போதைக்கு அங்கே பார்த்தா ஒரு சேர் மாதிரி இருக்குது. நம்ம படத்தில் ஆரம்பத்தை பார்த்தோம்ல, சேம் அதே சேர் தான். நம்ம ஹீரோ மட்டும் பாட்டு கேட்குறப்ப இவனுக்கு ஒரு குரல் கேட்குது. அவ்வளோ கார்டனுக்கு கூப்பிட்றப்ப இவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும். திரும்பி பார்த்தா ஃபில்லியார் அங்கே இருக்க மாட்டாங்க. அவங்க அங்கேருந்து அடுத்த ரூமுக்கே போயிருப்பாங்க. இவனு கண்டுக்காம அவங்களோட போயிட்டு இருப்பான். அவர் ஃபுல் எக்ஸ்பிளைன் இருப்பார். இந்த ஹாஸ்பிட்டலில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு, ஹைட்ரோ தெரப்பி தான் நிறைய விஷயம் இருந்துச்சு, ஆனால் இப்போ யூஸ் இல்லாமல் இருக்குன்னு சொல்கிறப்ப இது பற்றி ஃபில்லுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆமாம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்ன ஆச்சு, எது க்ளோஸ் பண்ணாங்க கேட்டால் அதுவா ஃபண்டிங் தான், ஃபண்டிங் யாருமே தராதனால ஹாஸ்பிட்டல் நஷ்டத்தை போச்சு, யாருமே இல்லாதனால எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. இங்கே இருந்த மனநல பாதிப்பட்ட நிறைய பேர் வேறு ஹாஸ்பிட்டல் மாட்டாங்க. சில பேர் காசு இல்லாதனால நடுத்தில் இருந்தாங்க, அவங்களோட திரும்ப ஹாஸ்பிட்டல் வந்தாங்க. அதுக்காக வாட்ச் பண்ண அங்கே இருக்கோம். சரி ஃபுல்லாக பாருங்கள், மேலே பாருங்கள், ஹாஸ்பிட்டல் டேமேஜாக இருக்குது, இது க்ளீன் பண்ணி எவ்வளோ நேரம் ஆகும் கேட்குறப்ப ஃபீல் இருப்பாள். அவன் 3 வாரம் சொல்லுவான். பட் நம்ம 3 வாரம் இல்லாமல் சார் 2 வாரம் போதும், ஈஸியாக க்ளீன் பண்ணலாம்னு சொல்கிறப்ப யூனிசேர்னு வச்சுக்குவாங்க. ஏன்னா நம்ம ஹீரோக்கு இந்த கான்ட்ராக்ட் முக்கியமாக தேவை. சரின்னு சொல்லி ஒரு ரூம் பார்த்துட்டு இருப்பான். அப்போ ரூமுக்கு வந்து பார்த்தா ஃபுல் நியூஸ் பேப்பர் கட்டிங்காக இருக்குது. ஏதோ கொடூரமான சாவு பிணங்களாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபோட்டோக்கெலாம் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருப்பான். சரி நாங்கள் வெளியே படம் பார்க்குறப்ப டே மச்சான் என் பேக் உள்ள வச்சுட்டேன்டா, நான் போய் பேக் எடுவான்னு சொல்லிட்டு ஃபீல் உள்ள போயிடுவானா. அப்போ நம்ம ஹீரோ ஆளை பார்த்து சார் கவலைப்படாதீங்க, பர்ஃபெக்டாக அந்த கான்ட்ராக்ட் முடிச்சிடுவேன், சொல்லப்போனால் ரொம்ப சீக்கிரமாக ஒரு ஒருத்தரோட முடிச்சு கொடுத்துறேன், ஆனால் அந்த கான்ட்ராக்டை என்னத்தை யார்ட்டும் கொடுக்காதீங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மட்டும் காசு தேவைப்படும், தருவீங்களான்னு கேட்டால் இதுல இருக்குது. ஆமாம் உன்னை பற்றி கேள்விப்பட்டேன், உன் பொண்ணுக்கு எது கால ப்ராப்ளம் ஆமே எப்படின்னு கேட்டால் ஆமாம் இப்போ நல்லா தான் இருக்கா, இதான் ஃபோட்டோன்னு சொல்லி அவன் பொண்ணு ஃபோட்டோலாம் வைப்பான். இவங்களும் அதை பார்த்துட்டு அங்கே போகிறா இருப்பாங்க. கரெக்டாக ஃப்ரெண்டு பேக் எடுத்து வந்திருப்பான். இன்றைக்கி ஆக்சுவலாக சனிக்கிழமை திங்கக்கிழமை ஒர்க் ஆரம்பிக்கணும், இங்கேருந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறப்ப நம்ம அங்கேருந்து போயிட்டு இருப்பான். பார்த்தா வீட்டுக்காக மளிகை ஜாமான் என்ன இருப்பான். ஆனால் வீட்டுக்குள்ளே போகாமல் காலைல உட்காந்துருப்பான். அப்போ அவன் கையில் பார்த்தா ஃபேமிலி ஃபோட்டோ இருக்குது. ஆக்சுவலாக அவன் பொண்ணுக்கு பேர் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் இருப்பாங்களே அப்படித்த ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ பார்த்து இருக்கிறப்ப வீட்டில் ஒய்ஃபாக வைப்பாங்க. பார்த்தா பொண்ணை கூப்பிட்டு ஜாலியாக கொஞ்சிட்டு இருப்பா. அப்போ அவங்க வீட்டு கிச்சனில் ஒரு சுடுதண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. இந்த சீனி நான் வச்சுக்கோங்க, கிளைமேக்ஸ் நமக்கு தேவைப்படும். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்கான். இதோட இந்த சீன் கட் ஆகிடுது. கட் பண்ணால் திங்கக்கிழமை. இப்போதைக்கு நம்ம ஹீரோ வேலையை ஆரம்பிக்கிறான். பார்த்தா கூட வேலை பார்க்கறதுக்கு மொத்தம் 5 பேர் கூப்பிட்டுருக்கான். ஒன்று நம்ம ஹீரோ, இன்னொன்று ஃப்ரெண்டு ஃபில்லு, 3ஆவதாக சொந்தக்கார பையன் ஜெஸ் இருப்பான், 4ஆவதாக ஹேங்க் ஒருத்தர் இருப்பான். இந்த ஹேங்குக்கும் நம்ம வீடு ஃப்ரெண்டு ஃபில்லு இருக்கால இவனுக்கு ஆகவே ஆகாது. ஏன்னா ஃபில்லு ஒரு பொண்ணை லவ் பண்ணான், ஆனால் அந்த பொண்ணை இந்த பைப்பில் கரெக்ட் பண்ணிடுச்சு. இல்லைன்னா ஃபில்
வில்லுக்கு ஹேங்குக்கும் லைட்டாக ஒரு கோபம் இருக்கும். 2 பேரும் அடிக்கடியாக சண்டை போட்டே இருப்பாங்க. இது இப்போ 5வதா மைக்னு வந்திருப்பான். இவன் ஆக்சுவலாக லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டு. ஆனால் ஒழுங்காக படிப்பறதுனால காலேஜ் ட்ராப் அவுட் பண்ணிட்டேன். இப்போதைக்கு நான் வீடு வேலை பார்த்துட்டு இருக்கேன். இது 5 பேர் தான் இந்த படத்துக்கு முக்கியமான கேரக்டர். அவன் ஒவ்வொருத்தனும் அவங்க வேலையை பார்த்துருப்பாங்க. கொஞ்ச நேரம் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக் வரும். எல்லாரும் ஜாலியாக உட்காந்து அந்த ஹாஸ்பிட்டல் பேசிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அப்போதைக்கு வாட்ச்மேன் அங்கே வருவார். நம்ம ஈருக்கு இந்த ஹாஸ்பிட்டல் பற்றி நல்லாவே தெரியும்ல, ஆனால் மற்றவங்களுக்கு தெரியாது. ஆமாம், இந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்னாச்சு, மொத்தம் இங்கே எத்தனை பேர் இருந்தாங்க கேட்டால் அதுவா மொத்தம் 2400 பேஷண்ட் இருப்பாங்க. ஆனால் இங்கேருந்து அனுப்புனதுக்கப்புறம் நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. சில பேர் காசு நாளால திரும்ப வந்துட்டு இருந்தாங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஃபண்டிங்கெல்லாம் போச்சுன்னு சொல்கிறப்ப அப்போ அந்த மைக் இருக்கல, இல்லை அது ஒன்றும் கிடையாது. இந்த ஹாஸ்பிட்டல் மூடுறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. ஆக்சுவலி இந்த ஹாஸ்பிட்டலில் பெட்டிஷன் ஒரு பொண்ணு இருந்தா. அந்த பொண்ணு ஒரு டீனேஜ் பொண்ணு. ஆக்சுவலாக அந்த பொண்ணோட அப்பா அம்மா ஒரு கல்ட்டு குடும்பம் சேர்ந்தவங்க. அந்த பொண்ணை வச்சு சடங்கு பண்ணுங்கிற பேரில் அந்த பொண்ணோட அப்பனே அந்த பொண்ணு ரேப் பண்ணியிருக்கான். அது ஒரே வாரத்தில் 3 ரேப் பண்ணியிருக்கான். இது கோர்ட்டில் கேஸாக போச்சு. ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலில் வச்சு ரிப்போர்ட்டை மாற்றிட்டாங்க. அந்த பொண்ணை யாரும் ரேப் பண்ணவே இல்லை. அந்த பொண்ணு இப்போ வரைக்கும் இந்த கேஸை ஃபேக்குன்னு சொல்லிட்டு அப்படி முடிவு பண்ணிட்டாங்க. இது நடந்தது 1984. அடுத்த வருஷமே இந்த ஹாஸ்பிட்டல் முடிட்டாங்க. அந்த கேஸ் அது காரணம் சொல்கிறப்ப எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆமாம், இதப்புறம் தெரியும் கேட்டால் அதுவா அந்த கேஸை வாதானது எங்கள் அப்பா தான். அவர் தான் இதை பற்றி அப்பப்போ என்கிட்ட சொல்லுவார். ஆனால் அவர் படம் நினைப்பார், ட்ராப் அவுட் ஆகியிருக்கேன், சரி வாங்க வேலையை பார்ப்போம்னு சொல்லி திரும்ப வேலை பார்க்க போகிறதா இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் ஹீரோ பார்த்து, டே மச்சான், அந்த ஹேங் நம்மகிட்ட வேலை பார்க்கணுமா, அவளும் வேலையை பார்க்க முடிக்கிறான். இப்படியே போச்சுன்னா ஒருத்தில் முடிக்க முடியாது. வேணா எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு இருக்கான், அவனை கூட்டு வருவாங்க கேட்டால் நம்ம புரிஞ்சு போச்சு. டேய், உனக்கு ஹேங்குக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனால் அதுக்கு போயிடலாம் சொல்லாத, இப்போ வேலையை பாருன்னு சொல்கிறப்ப இது பார்த்து ஃபுல் லைட்டாக கடுப்பாக தான் இருக்குது. சரியான ஒரு வழி இல்லாமல் அவனும் வேலை பார்த்துட்டு இருப்பான். பார்த்து இந்த பக்கம் நம்மளோட மருமக இருக்கால, அவர் மிஷின் மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த தரையை சமப்படுத்திட்டு இருப்பானா. அப்போ கரண்ட் கட் ஆகி மிஷின்றது, அண்ணே மிஷின் போச்சுண்ணே, கீழே போய் என்னென்னு பாருங்க சொல்கிறப்ப என்னது கீழே போய் பார்க்கணுமா, நீ போய் பாருன்னு சொன்னால் இல்லைண்ணா கீழே பேஸ்மெண்ட் இருக்குல்ல அது இருட்டாக இருக்கும், எனக்கு இருட்டுனா பயம், நீங்களே போங்கன்னு சொல்கிறப்ப மைக் இருக்கால, அவன் சரி பேஸ்மெண்ட் போய் அந்த வயர் கனெக்ஷன்லாம் பார்க்குறா இருக்கான். அப்போ அங்கே சைட்லேயே பார்த்தா ஒரு ரூம் இருக்குது. ஸ்டாஃப் ஆன்லைன் போட்டு பாக்ஸாக இருக்க ரூம் இருக்குது. இவன் ஆர்வத்தில் அந்த ரூம்குள்ளே போவான். அங்கே பார்த்து எப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை கத்திச்சு கிழிச்சிட்டு இருப்பான். பட் அதுக்குள்ளே என்னாச்சும் காட்ட மாட்டாங்க. கட் பண்ண ஒரு வழியாக முதல்ல வேலை முடிஞ்சிச்சு. எல்லோரும் வேலை விட்டாங்கன்னு போலாம் பார்க்குறப்ப மைக் மட்டும் அங்கே இருக்க மாட்டான். டேய் மைக்கு கடை போயிட்டான், ஆளை காண சொன்னால் அதுவா அவனுக்கு எதோ முக்கியமாக ஆளாக இருக்கான், லேட்டாக வீட்டுக்கு போயிருக்கானா, நம்ம இங்கேருந்து போவோம்னு சொல்லி மற்றெல்லாம் அங்கே கிளம்பி போயிடுவாங்க. பார்த்த மைக் மட்டுமே இப்போதைக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் இருப்பான். இவனுக்கு அந்த ரூமில் ஒரு பாக்ஸ் கிடச்சிருக்கும்ல, அந்த பாக்ஸ் திறந்து பார்த்தா உள்ள ஃபுல்லாக அடைக்க செட்டாக இருக்குது. இந்த மாதிரி பேஷண்ட் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்களே, அது ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகி செஷனாக இருக்கும். அந்த மாதிரி அங்கே 9 கேசட் இருக்குது. அப்போனா 9 செஷன். சரி, அந்த பேஷண்ட் பேர் என்னன்னு பார்த்தா மேரி. ஆக்சுவலாக அந்த ஹாஸ்பிட்டலில் மேனு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணுக்கு மல்டிபிள் பர்சனல் டிசார்டர் இருக்குது. ஆக்சுவலாக அந்த பொண்ணு உடம்புக்குள்ள 3 பேர் இருக்காங்க. த பிரின்சஸ், த பில்லி, சைமன், இந்த மாதிரி 3 பேர். கிட்டத்தட்ட அண்ணியே நம்பி ரொம்ப மாதிரி தான். இவனு சேர்னு அந்த ஆடியோ கேசட் போட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த மேரிங்கிற பொண்ணுகிட்ட டாக்டர் கிட்ட இருப்பார், மேரி உனக்கு ஒரு நோய் இருக்குல்ல, அந்த நோய் பற்றி தெரியுமா, உடம்புக்குள்ள 3 பேர் இருப்பாங்க, பில்லி, பிரின்சஸ், சைமன், உங்களுக்கு ஒன்று தெரியுமான்னு கேட்டால் அந்த பொண்ணு தெரியாது சொல்லிட்டு இருப்பா. இதே மாதிரி அண்ணியின் படத்துலேயும் இருக்கும். அம்பிக்கு அண்ணின்னு தெரியாது, ஆனால் அண்ணியனுக்கும் ரெமோக்கும் அம்பிக்கு தெரியும்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அந்த பொண்ணு என்ன கேட்டால் கூட அவளுக்கு தெரியாது சொல்லிட்டு இருப்பா. சரி அதெல்லாம் இருக்கட்டும். 25 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் ஒரு கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் நடந்துச்சுல, அந்த ஃபங்க்ஷனில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, உனக்கு அது ஞாபகம் இருக்கான்னு கேட்டால் அந்த மேரி பொண்ணு ஞாபகம் இருக்காது. அடுத்து பார்த்தா அடுத்த கேசட் இருக்கும். சரி அடுத்தது ப்ளே பண்ணி பார்த்தா வேற கேட்டு பேசிகிட்டு இருக்கோம். இப்போதைக்கு மேரி பேசாமல் அவள் உடம்புக்குள்ள பிரின்சஸ் ஒரு கேள் இருக்கும்ல, அந்த பொண்ணு பேசிகிட்டு இருப்பா. அந்த பொண்ணு பார்த்து குட்டி பொண்ணு மாதிரி இருப்பா. டாக்டர் அந்த பொண்ணை பார்த்து, ஏமா உனக்கு சைமனை தெரியுமா, பில்லியாக தெரியுமான்னு கேட்டால் அந்த பொண்ணுக்கு எதுவும் தெரியாது. இந்த மாதிரி இந்த கேசட் ஒரு சீசனுக்கு போயிட்டே இருக்குது. இவனை உட்காந்து அளவோட கேட்டுட்டு இருப்பான். கட் பண்ண அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ வைப்பாங்க. பார்த்து இன்றைக்கி நம்ம ஹீரோ வாழ முடிஞ்ச வீட்டுக்கு வந்திருப்பான். ஆனால் வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு க்ளோஸ் ஆகிருக்கு. ஒய்ஃப் ஏதோ கோச்சிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. இவனை வெளியே இருந்ததை பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே போகாமே இருப்பான். கட் பண்ணால் அடுத்த நாள் ஆயிரும். அதான் செவ்வாய்க்கிழமை. எல்லோரும் வந்தவங்க அவங்க வேலையை பார்த்துருப்பாங்க. நம்ம ஹீரோ க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறப்ப திரும்ப காது குரல் கேட்குது, கார்டன் நான் பேசுகிறது கேட்குதா, உன்னால் கேட்க முடியாதுன்னு சொல்கிறப்ப இது பார்த்து அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஃப்ரீஸாக நின்றுட்டு இருக்கிறப்ப, டே மச்சான் அவனுக்கு என்னாச்சு, ஒழுங்காக வேலையை பாரு ஃபுல்லி சொல்கிறப்ப தான் இவனை சீனுக்கு வருவான். போப்போ நம்ம ஹீரோக்கு என்னாச்சு அவனுக்கே புரியாமல் இருக்குது. கட் பண்ண இந்த பக்கம் ஹேங் காப்பாங்க. அவன் பார்த்து கீழே பேஸ்மெண்ட் இருக்கும்ல, அங்கே தான் போயிட்டு இருப்பான். அப்போ அந்த பேஸ்மெண்ட் கீழே பார்த்தா ஒரு காயின் இருக்குது. அது ஆக்சுவலாக ஒரு பழைய அந்த காலத்து காயின். இவனை எடுக்கிறப்ப சைடில் பார்த்து இன்னொரு காயின் இருக்குது. அதை எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தா அங்கே செவுரு இருக்கும். அந்த செவுத்தில் ஒரு வாட்டர் மாதிரி இருக்குது. இவனு சரி செங்கலை பிரிச்சா உளுந்து காயின் வந்துட்டு இருக்கு. இன்னமும் ஏடிஎம் மிஷினில் வர மாதிரி காசு வந்துட்டு இருக்கோம். இதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது கூட வயசில் மோதங்களா இருக்குது. அப்பாடா இவ்வளோ காசு இருக்கா, இதை விற்று நல்லா லாபம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஹேங் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். அப்போ தான் செவுத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ரூமா வைப்பாங்க.
காட்டுறாங்க. அது ஆக்சுவலாக ஒரு மாச்சூர் ரூமு. இறந்த பொண்ணை தெரிக்கிற மாதிரி ஒரு ரூம் இருக்கும். ஆனால் அது தெரியாமல் அவன் வந்து காசு எடுத்துகிட்டு இருக்கான். இப்போதைக்கு பார்த்து லஞ்ச் பிரேக் வந்திருக்கோம், எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் மைக் மட்டும் சும்மா இல்லாமல் அந்த ஆடி கேசட் இருக்குல்ல, அதை எடுத்து போட்டு பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா இப்போதைக்கு செஷன் 5 இருப்பான். அடுத்து அந்த கேரக்டரான பில்லி பேசிகிட்டு இருக்கோம். அந்த பில்லிங்கிற பையன் பார்த்தா சாஃப்டான பையனாக தான் இருப்பான். அந்த பையன் அந்த டாக்டர் அதை கேள்வி கேட்டுட்டு இருப்பாரு. பில்லி, நீ இப்போதைக்கு மேலோட உடம்புல இருக்க, உனக்கு மேரி பற்றி தெரியுமா? கரெக்டாக 25 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ் நடந்துச்சு. அந்த ஃபங்க்ஷனில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டால் அந்த பில்லிங்கிற மட்டும் தெரியாமல் இருக்குது. இது போய் இதே உடம்புல சைமன்னு இன்னொரு கேரக்டர் இருக்குது. ஆனால் அந்த கேரக்டரை பற்றி மற்ற யாருமே தெரியாமல் இருக்குது. மேரி கிட்ட கேட்டாலுமே அவளுக்கு தெரியாமல் இருக்குது. இதெல்லாம் டாக்டர் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணியிருப்பார்ல, அந்த ஆடியோ எல்லாத்தையுமே மைக் கேட்டுட்டு இருப்பான். இப்போதைக்கு எல்லாரும் உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஈரோடு சொந்தக்கார போய் சும்மா இல்லாமல் மைக் கும்பிடுத்துட்டு இருப்பான். இல்லைனா கடுப்பான மைக்கு அந்த பையன் பிடிச்சிக்குவான். கழுத்தை பிடிச்சி அவனை பார்த்து ஷார்ப்பாக ஊசி மாதிரி இருக்கும். அதை கண்ணுக்கிட்ட வச்சு, டே உனக்கு தெரியுமா, அந்த காலத்தில் லெப்போட்டமின்னு ஒரு மெத்தட் இருந்துச்சு, அதாவது ஐஸ்பீக் மெத்தட். ஒரு ஷார்ப்பான ஊசி எடுத்து கண்ணுட்டு சொல்லுவாங்க. கண்ணு ஓலே அப்படியே மூளைக்கு எழுப்பி மூளை ஆப்ரேட் பண்ணுவாங்க. அது ஒரு மெத்தடு. அவனுக்கு பண்ணுவான்னு சொல்லிட்டு ஃபன்னாக பேசிகிட்டு இருப்பான். எல்லோரும் ஜாலி சிரிச்சுக்கிட்டு அவங்க மட்டும் வேலை பார்த்துருப்பாங்க. ஆனால் ஹேங்க் மட்டும் நம்ம ஹீரோ பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. அவன் சொந்தக்கார பையனை பார்த்து, டே ஜெஃப்பு, கார்டனுக்கு என்னதான் ஆச்சு? எனக்கு முன்னாடியே கார்டனை தெரியும், அவன் இந்த மாதிரி சோகமாக இருக்க மாட்டான். ஆனால் கடைசி ஒரு வாரமாக அவன் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்க மாதிரி இருக்குது. உனக்கா தெரியுமான்னு கேட்டால் எனக்கே தெரியாது. ஆக்சுவலாக அண்ணனுக்கு அன்றைக்கி பிரச்சனை போல், இதை பற்றி கேட்காதீங்கன்னு அவனுக்கு கண்டுக்காமல் இருப்பான். பார்த்தா அதே மாதிரி நம்ம ஹீரோ ரொம்ப சோகமாக மாதிரி இருக்குது. தனியாக போய் அவன் மறுபடியும் ஃபோன் பண்ணுவான். ஏமா என்னை மன்னிச்சிருமா, தெரியாமல் அதை பண்ணிட்டேன், மன்னிச்சுன்னு சொல்கிறப்ப அந்த பக்கம் மறுபடியும் கேட்குற மாதிரி தெரில. இவனு சார் கால் அவுட் பண்ணிட்டு வேலை பார்க்க தான் இருப்பான். அப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே பார்த்தா ஃபில் இருப்பான். அவன் யாரும் சில பசங்கள்கிட்ட ஏதோ ஒன்று பேசுகிற மாதிரி இருக்குது. இது நம்ம ஹீரோ பார்ப்பான். பட் அப்போதைக்கு அதை பற்றி கேட்க மாட்டான். ஒரு வழியாக அன்றைக்கான வேலையை முடிஞ்சிருச்சு. எல்லோரும் வண்டி எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் ஹேங் மட்டும் நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு வருவான். ஏன்னா இவனுக்கு அந்த காசு வேணும். காலையில் கூட ரூம் ஃபுல்லாக காசு பார்த்துருப்பால, அது யாருக்கு திறமை எடுத்துருவான்னு சொல்லி அந்த ரூமுக்கு வந்திருப்பான். பார்த்தா அந்த காசு சில மோதிரங்களாக இருக்கும்ல, எடுத்து வச்சுட்டு இருப்பான். அது கூட பார்த்தா சார்பர் பொருள் இருக்குது. இந்த ஆப்ரேஷன் பண்ணுறப்பல சர்ஜிக்கல் நைஃப் இருக்கும்ல, அது ஒரு கம்பி இருக்குது. சரி எடைக்கு போட யூஸ் ஆகும், இது எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறா இருப்பான். அப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே யாரோத்தவங்க இருக்கிற மாதிரி இருக்குது. இதை பார்த்துன்னு கல்லு விட்டுரும். பயந்து தங்க ஓடிட்டு இருக்கிறப்ப அது ஆக்சுவலாக ஒரு புறா. அடச்சை, புறா பார்த்தா பயந்தோம். நம்ம நினச்ச மாதிரி நிறையவே காசு எடுத்துச்சு, இங்கேருந்து போவோன்னு சொல்லி அவங்க வந்து போகிறா இருப்பான். அப்போ ஆப்போசிட்லேருந்து ஒரு ஓடியமாக தெரியுது. கரெக்டாக அவன் மேலே மோதுறப்ப அவ்வளோதான், அதோட சீட் கட் ஆகுது. கட் பண்ணால் அடுத்த தான் கலாயிரும். எல்லோரும் வழக்கு மேலே காலை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் பார்த்தா ஹேங்க் மட்டுமே வேலைக்கு வந்துருக்க மாட்டான். இதை பார்த்து யாருக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது. டே ஹேங்க் என்னாச்சு, யாராவது ஃபோன் பண்ணிங்களா? டே ஃபில், நீ லவ் பண்ண பொண்ணு தானே அவனும் லவ் பண்ணா, அந்த பொண்ணு கெட்டு போகிறேன்னு சொல்கிறப்ப அவனுக்கு சரி ஃபோன் பண்ணுவான். ஃபோனில் கேட்டுட்டு, டே நேற்று நேரம் அந்த பொண்ணை பார்த்துருக்கேன் போல், எனக்கு எதாவது நிறைய காசு அடிக்க போகுது, சூரத்தில் ஜெயிக்க போகிறேன், நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லி நிறைய இங்கேருந்து போயிருக்கேன். மேபி பஸ்ஸு பிடிச்சி வேறு ஊருக்கு போயிருப்பான் போல். அவன் நிறைய காசு அடிச்சிருக்குன்னு சொல்கிறப்ப இது பற்றி ஈருக்கு வந்து வருது. என்னது ஹேங்க் இங்கேருந்து போயிட்டானா? அவன் என்றைக்குமே சொல்லாமல் கொள்ளாமல் இங்கேருந்து போக மாட்டானே. ஏதோ பிரச்சனை சொல்கிறப்ப, டே விடுமாச்சான், நான் தான் ஆடி சொன்னேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான், வேணா அவனை வேலை கூடுவான்னு கேட்டால் நான் மாரி ஃபில்லை பார்த்து கோந்து வருது. ஃபில்லை தனியாக கூப்பிட்டு போய், டே நீ இதை ஏமாத்தலை பண்ணிகிட்டு இருக்கியா, உனக்கு ஹேங்க் ஆகவே ஆகாது, நீ தான் பண்ணியன் கேட்டால் நானும் பண்ணடா, என்னை நம்புன்னு சொன்னா. டே நேற்று நான் பார்த்தேன், ஏதோ வெளியே 2 பசங்க பேசிட்டு இருந்தேன், அப்படி என்னத்தை பேசியிருந்தேன்னு கேட்டால் அந்த ஃபீல் எதுவுமே சொல்ல மாட்டான். இதை பார்த்து ஹீரோ கோந்து வருது. ரொம்ப சோகமாக அந்த ஹாஸ்பிட்டல் போன பார்த்தா ஒரு கலர் மாதிரி இருக்கும். அந்த கலர்கிட்ட உட்காந்துட்டு இருப்பான். இந்த பக்கம் மைக் நம்ம ஹீரோட சொந்தக்கார பையனை பார்த்து, டே ஜெஃப்பு, உன் மாமன் கார்டனுக்கு என்னதான் ஆச்சு, ஆள் ரொம்ப டிப்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்குது, இப்படி போயிட்டு இருந்தா ஒரு வாரத்தில் கிளீனாக பண்ண முடியாது, போ என்னென்னு பார்த்து பேசுன்னு சொல்கிறப்ப அந்த பையன் சரி நம்ம ஹீரோ பார்க்க போயிட்டுருக்கான். இதே நேரத்தில் மைக்கிக்கு அந்த மேய்கிற பொண்ணு கேஸ் இருக்குல்ல, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த பொண்ணை போய் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ரூம்குள்ளே போவான். அங்கே தான் பேஷன்ஸோட ஃபைலாக இருக்கும். அந்த ஃபைல் எடுத்து பார்க்குறப்ப அந்த மேய்கிற பொண்ணு இருக்கால, அவள் இறந்து போட போயிட்டுருக்கோம். 444 கலரில் அந்த பொண்ணை போச்சதாக போட்டிருப்பாங்க. இதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோ அமைப்பாங்க. ஒரு மரத்துக்கு மேலே உட்காந்து அவன் பொடி ஃபோன் பண்ணிட்டு இருப்பான். ஏமா இனி நம்மளை கோவத்தில் இருக்கியா, ப்ளீஸ் என்னை முடிச்சுன்னு சொல்லி பைப்பில் அழுதுட்டு இருக்கோம். அப்போ அவன் காலு கீழே பார்த்தா ஒரு கலர் இருக்குது. அந்த கலர் நம்பரு 444. அப்போட மேரி கலருக்கு மேலே உட்காந்து நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்கான். கரெக்டாக போய் ஜெஃப் அங்கே வருவான். என்ன மாமா ஏதோ பிரச்சனையா, உனக்காத்துக்கு ஏதோ பிரச்சனை தெரியுது, ஆனால் அதுக்கு எப்படி இருக்கிறது, நீ வந்தது வேலை நடக்கும் சொல்கிறப்ப இவனு சரி வேலை பார்க்க போவான். பார்த்தா வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஃபுல்லாக உட்காந்துருப்பாங்க. காலில் 2 சண்டை இருக்கும்ல, ஃபுல்லாக சமாதானப்படுத்துகிற மாதிரி, டே மச்சான் என்னை மன்னிச்சிரு, நேற்று 2 பசங்க வந்தாங்களே, அவங்க ஆக்சுவலி கிரிஃபிட்டி வரையிறவங்க, சும்மா செவத்தில் கிரிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பசங்களை பார்த்து, டே அடிக்கடி வராதிங்க, இன்கேஸ் வந்தால் போலீஸை பிடிச்சி கொடுப்பேன்னு சொன்னேன், அதான் பண்ணது, வேறு எதுவும் இல்லைன்னு சொல்கிறப்ப இதை பற்றி ஹீரோ கஷ்டமாக இருக்கும். சாரிடா நானும் கோவம் பேசிட்டேன், ஆக்சுவலி என் ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அன்றைக்கி ஒரு நாள் மளிகை ஜாமான் வாங்கி வீட்டுக்கு போனப்போ என் குழந்தை அழுதுட்டு இருந்துச்சு. பதட்டத்தில் என் ஒய்ஃபு சுடுதண்ணி கீழே போட்டுட்டா. அந்த சுடுதண்ணி கொதிக்க என் காலை போட்டுச்சு. கோவமாக நான் சலுப்பையும் போட்டு கடத்தில் இருந்துச்சிட்டேன். இதனால் அவள் கோவப்பட்டுட்டா. இந்த 2-3 நாளுக்குள்ள அவளை பார்த்து
பேசவே இல்லை, கோஸ்ட்டாக வீட்டுக்குள்ளே தான் இருக்கா, நானும் வீட்டுக்கு போகாமல் இப்படி ஹோட்டலில் தங்கிட்டு இருக்கேன், இதாண்ட பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு சொல்கிறப்ப, டேய் ஏதோ பிரச்சனையா, நீ தான் சமாதானம் பேசி பழகணும், போ பேசாமல் வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு எல்லோரும் அங்கே கிளம்பி போயிடுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு வீடு போக மனசு இல்லை, ஹோட்டலில் தங்குறதுக்கு காசும் கிடையாது, வேறு வழி இல்லாமல் வண்டியிலேயே நைட்டில் படுத்துக்கிட்டு இருப்பான். அப்போ மைண்டு ஃபுல்லாக ஒரு கனவு வந்துட்டுருக்கு. இவன் மளிகை ஜாமான் வாங்கி வீட்டுக்கு போனதும் இவன் போராட்டி குழந்தை எடுத்துருப்பால அது ஓடிட்டு இருக்கு, கூடவே அடுப்பில் அந்த கொதி தண்ணி வச்சுட்டு இருக்கும்ல அது ஓடிட்டு இருக்கு. அது கூடவே சேர்ந்து ஒரு வாய்ஸும் கேட்குது, என்னை கார்டன் பொறுத்தது போதும் கொன்றுன்னு ஒரு குரல் கேட்டே இருக்கு. அதே நேரத்தில் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தனியாக ஒரு சேர் இருந்துச்சுல, அந்த சேருக்கு பக்கத்தில் யாராத்தும் வர மாதிரி இருக்கு. இல்லை என்னங்கிறது இப்போ நம்ம புரியாமல் இருக்கு. கட் பண்ண அடுத்த நாள் வழக்கம் ஆட ஆரம்பிக்குது. ஃபில்லு நம்ம ஹீரோவை பார்த்து இந்த வேலை பற்றி கேட்கலான்னு இருப்பான். ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோ டிப்ரெஷன் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதை பார்த்து ஃபில்லு கடுப்பு வருது. மைக்கை பார்த்து மச்சான் தனியாக வாடா உன்னோட பேசுன்னு சொல்லி, இங்கே பாரு நானும் கார்டன் கிட்டே எவ்வளோ பேசி பார்த்துட்டேன், அவன் டிப்ரெஷனாக தான் இருக்கான், இப்படியே போயிட்டு இருந்தா அவ்வளோதான் வேலை முடிக்க முடியாது, நம்ம யாரும் காசு அடைக்காமல் போயிடும், பேசாமல் இந்த கான்ட்ராக்ட் நடக்குதா இருக்கேன், நான் சொல்கிறது கேளுங்க, இந்த பிஸ்னஸ் பண்ணாமல் கேட்குறப்ப கரெக்டாக பார்த்து மீறா வருவான். டே மைக் ஃபீல் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, என்னை பற்றி பேசிட்டீங்க கேட்டால் உன்னை பற்றி இல்லை மச்சான், ஒரு சொந்தக்கார பையன் ஜெஸ் இருக்கால அவனை பற்றி பேசிட்டு இருக்கோம் ஒன்றுன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருப்பாங்க. இதே இடத்துல ஜெஃப்ங்கிற பையன் இருக்கால அவன் கரெக்டாக பேஸ்மெண்ட்டுக்கு மேலே போவான். வேறு கனெக்ஷன்லாம் பார்க்கலான்ட்டு இருக்கிறப்ப அவங்க யாரும் இருக்கிற மாதிரி இருக்குது, யாருன்னு பார்த்தா காணப்போன ஹேங்க இருப்பான். இதை பார்த்து அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஹே ஹேங் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் எதோ காசு ஜெயிச்சு ஊர் போன கேள்விப்பட்டனே இங்கே என்ன பண்ணுறீங்க கேட்டால் அவன் எதுவும் பேசாமல் இருப்பான். பார்த்தா கையில் பிளட் வர மாதிரி இருக்குது, அந்த பிளட்டை வச்சு ஜன்னலில் கிரிக்கிட்டு இருப்பான். இதை போய் ஜெஃப் கழுவி விட்டுரும். உடனே வேகமாக கீழே ஓடி வந்து நான் மீறு பார்க்கலான்னு இருப்பான். இதே நேரத்தில் இந்த பக்கம் ஃபில் மீறு சமாளிக்கிற மாதிரி, சரி மச்சான் லஞ்ச் சாப்பிடணும்ல, என்ன சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு ஹெட்லைட் சாப்பிட்டு இருப்பான். அப்போ அந்த காயின் பார்த்தா ஒரு அந்த காலத்து காயின், சேம் இதே காயினுக்காக தான் ஹேக்கிங் வந்திருப்பான். அந்த காயினை பார்த்து நம்ம மீறு கஷ்டமாக இருக்குது. ஆமாம் இது எங்கே கிடச்சிச்சு எப்படி எடுத்துன்னு கேட்டால் அதுவுமே சொல்லாமல் இருப்பான். கரெக்டாக போய் ஜெஃப் ஓடி வந்து, மாமா சீக்கிரம் வாங்க ஹேங்க் மேலே இருக்காரு, நான் ஹேங்கை பார்த்துன்னு சொல்கிறப்ப யாருக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது. சரி இவங்களும் வேகமா மேலே போய் பார்க்குறீங்க, பார்த்தா அந்த இடத்துல ஹேங்க் இருக்க மாட்டான். டே என்னத்தில் விளையாடிட்டு இருக்கேன், ஹேங்க் இங்கே தான் நான் கேட்டால் நம்ம இருக்க சந்தேகமாகவே இருக்குது, மேபி ஹேங்க் இங்கே தான் இருப்பான் போல், நம்ம தேடி பார்ப்போம்னு சொன்னால் ஃபில்லுக்கு வருது. டே நான் அந்த லவர் ஃபோன் பண்ணி கேட்டல அவ ஊருக்கு போயிட்டான், இங்கெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறப்ப, டே நீ தான் அந்த பொண்ணுட்டு பேசின, எனக்கு என்னமோ ஓமல் சந்தேகமாக தான் இருக்குது, நீ உண்மையாக அந்த பொண்ணுட்டு பேசுனியா இல்லை கதை விட்றியா, உனக்கு ஹேங்குக்கு இருக்கிற பிரச்சனை தான் போட்டு தள்ளிட்டியா சொல்லுன்னு சொல்கிறப்ப அவே சொல்கிற மாதிரி தெரில. கரெக்டாக அப்போதைக்கு அங்கே இருக்கிற மாடிக்கு மேலே சவுண்ட் இருக்கிற மாதிரி இருக்குது, மேபி சொன்ன மாதிரி ஹேங்க் தாங்க இருப்பான் போல், எல்லாம் தனித்தனியாக புரிஞ்சு போவோம். ஒவ்வொருத்தரும் தெளிவுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருக்க போயிட்டு இருப்பாங்க. அது வாடி போயிட்டு இருக்கும்ல இன்னொரு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் மைக் மட்டும் பேஸ்மெண்ட் போவான். ஏன்னா இவனுக்கு அந்த மேலோட கேஸ் ரொம்ப பிடிச்சி போச்சுல. கடைசியாக ஒரு கேசட் இருக்குது, அது இப்போ வரை கேட்காம இருக்கான். சரி அந்த கேசட் கேட்போன்னு சொல்லி இவனோட கீழே போவான். அந்த கேசட் தான் செசன் நயன். வழக்கமோட அந்த டாக்டரும் மேரிங்கிற பொண்ணு கீழே விட்டுட்டு இருப்பாரு. இப்போ அந்த மேரி உடம்புக்குள்ள பில்லின்னு ஒரு கேரக்டர் இருக்கும்ல, அந்த கேரக்டர் தான் பேசிட்டு இருப்பாரு. சொல்லு பில்லி அன்றைக்கி என்ன ஆச்சு, உடம்புக்குள்ளேயே சைமன் ஒருத்தருக்கால, அந்த சைமன் எங்கே இருக்கான், கிறிஸ்மஸ் அன்றைக்கி என்னதான் ஆச்சு சொல்லு கேட்குறப்ப அந்த பொண்ணு பயமாயிரும். ப்ளீஸ் சைமனுங்கிறப்ப சொல்லாதீங்க எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்கிறப்ப அந்த டாக்டர் ஒருமா தெரில, சைமன் யார் சைமன் கேட்குறப்ப அந்த போய் பயந்து போயிருப்பான். பயந்து கத்துறப்ப கரெக்டாக கரண்ட் போயிடுது. இதனால் டேப்பு ப்ளே ஆகாமல் பாதில் நின்றோம். இதை பார்த்து மைக் கடுப்பு ஆகுது. சரி ஜென்ரேட்டர் போடுன்னு சொல்லி அவன் ஜென்ரேட்டர் போட போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ வைப்பாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ வார்டு ஏல இருப்பான். அந்த வார்டு ஏல தான் தனியாக சேர் இருக்கும். அந்த சேரை பார்த்து அங்கேயும் நின்றுருக்கான். இந்த பக்கம் பார்த்து ஃபில்லை காமிப்பாங்க. ஃபில்லுக்கு ஏதோ வாய்ஸ் கேட்குற மாதிரி இருக்குது. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒரு சந்துக்குள்ளே போயிட்டே இருப்பான். அப்போ அங்கே யாரோ ஒருத்தர் குதிச்சு உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. யாருன்னு பார்த்து ஹேங் தான். ட்ரெஸ் எதுவுமே இல்லாமல் ஹாஃப் நெக் இருக்கிற மாதிரி இருக்குது. இவனுக்கே ஹேங்கை பார்த்து ஆச்சரியமாக தான் இருக்கும். டே ஹேங் இங்கேடா பண்ணிகிட்டு இருக்க, நீ தான் எதுவும் கேட்டால் அவன் அழுதுட்டு இருப்பான். ப்ளீஸ் என் பக்கத்தில் வராது எனக்கு பயமாக இருக்குது, என்னை விட்டுன்னு சொல்கிறப்ப இவங்களோட வாக்கி டாக்கி இருக்கும். அந்த வாக்கி டாக்கி வச்சு மீறி பிடிச்சிட்டு இருப்பான். டே நீங்கள் சொன்ன மாதிரி ஹேங்க் இங்கே தான் இருக்கான், இங்கே வான்னு சொல்கிறப்ப என்னது ஹேங்க் அங்கே இருக்கானா, இல்லை ஹேங்க் இங்கே இருக்கான், நீ வார்டு ஏக்கவான்னு சொல்கிறப்ப இது பார்த்து ஃபில்லு கொண்டு முடியாமல் இருக்குது. சரி இவனும் வார்டு ஏக்கு போயிட்டுருப்பான். இங்கே அப்படியே கட் பண்ணால் ஜெஃப்னு அந்த மருமகம் இருக்கால அவனை வைப்பாங்க. அவன் ஆக்சுவலாக ரூமில் வந்துருப்பான். கரண்ட் கட்டானால அந்த ரூம் இருட்டாக இருக்கும். அவனுக்கு இருட்டின பயமாச்சே உள்ளே பயந்துட்டு இருப்பான். இந்த பக்கம் மைக்கை காமிப்பாங்க. ஜென்ரேட்டர் போடாமல் பார்க்குறப்ப கரெக்டாக கரண்ட் அதுவே வந்துடுது. அந்த டேப் ரெக்கார்டு அதுவே ப்ளே ஆகிட்டுருக்கு. பார்த்தா அந்த டாக்டர் பில்லிக்கிட்ட கீழே விட்டுட்டு இருப்பார்ல, அப்போ தான் அந்த பில்லி அவங்க கேரக்டரை மாற்றிருப்பான். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த சைமனுக்கு கேரக்டர் இருக்குல்ல அந்த கேரக்டர் பேச ஆரம்பிக்கும். டாக்டர் சைமனை பார்த்து, சைமன் இது நீ தானா, நீ எதை பேசுகிறேன்னு கேட்டால், ஆமாம் டாக்டர் நான் தான் சைமனு, என்கிட்ட பேசுறதுக்காக தானே நீங்கள் மற்றவங்கள்ட்ட கேள்வி கேட்டீங்க, அந்த கேள்வி என்கிட்ட கேளுங்க சொல்கிறப்ப, சரி கரெக்டாக அன்றைக்கி கிறிஸ்மஸ் நடந்துச்சுல,
கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது என்கிட்ட தெளிவாக சொல்கிறப்ப அதுவா நான் மேரி உடம்புக்குள்ள இருந்தேன். மேரிக்கு ஒரு தம்பி இருந்தான். மேரிக்கு ஒரு தம்பிக்கு ஆகவே ஆகாது. பொம்மைக்காக 2 பேர் அடிக்கடி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இதை பார்த்து எனக்கு கோவம் வந்துச்சு. கடுப்புனா மேரி உடம்பு டேக் ஓவர் பண்ணிக்கிட்டேன். மேரி உடம்பு வச்சு அவன் தம்பி பீட்டரை கொலை பண்ணேன். தம்பியை கொலை பண்ண மட்டும் இந்த பிரச்சனை முடிஞ்சிருமா? மேரியை அவங்க அப்பா அம்மா இருப்பாங்களே, இதெல்லாம் நான் அவங்க அப்பா அம்மா கொண்டுட்டேன். இதுக்கு மேரி சம்மந்தம் கிடையாது. நான் தான் கொன்னேன்னு அந்த ஆடியில் பேசிகிட்டு இருப்பான். அதோட அந்த ஆடியோ கட்டாரமாக தெரியுது. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ அந்த வார்டு ஏல இருப்பான். அந்த வார்டு ஏல தான் சேர் இருக்கும். அந்த சேர் பக்கத்துக்கு செவுத்தில் சில ஃபோட்டோக்கெலாம் இருக்குது. நம்ம இவங்களே பார்த்துருப்போம். நிறைய பிள்ளைங்கள் ஃபோட்டோலாம் இருக்கும்ல, அந்த ஃபோட்டோ பார்த்து இருக்கிறப்ப அதில் இன்னொரு ஃபோட்டோ இருக்குது. பார்த்தா நம்ம வீடு கை குழந்தை இருக்குல்ல, அந்த ஃபோட்டோவில் இருக்கும். லைட்டாக ரத்தகர இருக்கிற மாதிரி இருக்குது. இது பார்த்து ஈரிக்க மாதிரி இருக்கும். கரெக்டாக ஃபில் அங்கே வந்து டே மச்சான் என்னாச்சு, எதுக்கு என்ன கூப்பிட்டேன்னு கேட்டால் அவனும் ஷாக்கில் பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் என்னாச்சு காட்ட மாட்டாங்க. கட் பண்ண இந்த பக்கம் ஜெஃப்னு ஒரு கேட்டு இருந்துச்சுல, அவனை வைப்பாங்க. அவன் இருட்டுக்கு பயந்து வேகம் வெளியே வந்திருப்பான். இப்போ தான் அவனுக்கு இறந்த மாதிரி இருக்குது. அவன் மட்டும் வண்டியில் உட்காந்துருக்கிறப்ப அவன் மட்டும் இறந்த மாதிரி இருக்குது. ஓ நீங்களும் வந்துட்டீங்களா, ஜஸ்ட்டு மிஸ்ஸு, நான் முடிச்சு இறந்து போயிருப்பேன் போல். சரி வாங்க இங்கேருந்து போகன்னு சொல்கிறப்ப அந்த கேட்டரும் பக்கத்தில் வருது. பார்த்தா ஜெஃப்ங்கிற பையனை யாராச்சும் குழப்பற மாதிரி தெரியுது. இதோட அசீன் கட் ஆகிடுது. கட் பண்ணால் 5வது நாள், அதாவது வெள்ளிக்கிழமை. பார்த்தா நம்ம ஹீரோ வழக்கம் நாளைக்கு வருவான். இப்போ அவன் கூட வேலைக்கு கிரக்னு ஒருத்தர் கூட்டி வந்துருக்கான். வழக்கம் போல் வண்டி ஓட்டி கீழே இறங்கி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறதா இருப்பான். அப்போ அந்த வண்டியில் ஒரு ரத்தக்கரை இருக்குது. யாரோ ஒருத்தவங்க கை வச்ச மாதிரி இருக்குது. இப்போ உள்ளே போகிறப்ப அங்கே பார்த்தா ஃபில் இருப்பான். ஃபில்லுக்கு கீழே பார்த்தா ஹேங்கோட பாடி இருக்கிற மாதிரி இருக்குது. அவனை தான் பேப்பர் வச்சு முடிச்ச மாதிரி இருக்குது. கண்ணு கிளாஸ்லாம் போட்டிருக்கான். டே ஃபில் ஹேங்க் என்னடா பண்ண, ஹேங்க் எது கீழே இருக்கான்னு கேட்டால் என்னது நான் பண்ணனா, நல்லா பாருன்னு சொல்கிறப்ப அந்த கிளாஸ் இருக்கும்ல அதை எடுத்து பார்ப்பான். பார்த்தா அவன் கண்ணுக்குள்ளே ஒரு கம்பி வச்சு குத்துற மாதிரி இருக்குது. சேம் இதே கம்பியை தான் இது கூட ஹேங்க் எடுத்துருப்பான். ஒரு அடவை நைட்டாக வந்து காசுக்கு வந்துருப்பாள். அப்போ இதே கம்பி வந்துருக்கும். இப்போ அந்த கம்பி வச்சு கண்ணில் குத்துருக்காங்க. ஆக்சுவலி இதுதான் லெபட்டாமி. இதுக்கு முன்னாடி கூட வயசு சொல்லியிருந்திருப்பான். இந்த மாதிரி கண்ணோடைய ஊசி சொருகி மூணு ஆப்ரேஷன் பண்ணுவாங்களே அந்த மாதிரி இருக்குது. ஆனால் பார்த்து இப்போவுமே ஹேங் உயிரோடு தான் இருப்பான். இதை பார்த்து இருக்குன்னு புரியாமல் இருக்குது. டே ஃபீல் என்னடா பண்ண, நீ இதை குழப்பம் கேட்டா, டே உனக்கு எதாவது பைத்தியம் முடிச்சிருக்கு போல, நீ இதை கண்ணு முடிச்சு பார்க்கணும், முடிச்சுக்கோன்னு சொல்கிறப்ப நம்ம ஒன்றும் முடியாமல் இருக்குது. அப்போ நம்ம புதுசாக கிரக்னத்தை கூட்டு இருந்தால அவள் உள்ளே வந்து பார்ப்பான். உள்ளே வந்து பார்த்தா ஃபில் இருக்க மாட்டான். வெறும் கீழே அந்த உடம்பு மட்டும் தான் இருக்குது. ஏங்க யாருங்க இது, இவர் யாரும் கொலை பண்ணான்னு கேட்டால் நம்ம ஒன்றும் புரியாமல் இருக்குது. சடனாக அந்த ஹேங்கோட கண்ணில் இருக்கிற கம்பியை பிடுங்கி கிரக் மேலே வைப்பான். கிரக்கு கண்ணில் சொருகி அவ்வளோதான் கிரக்கை சாப்பிடுச்சிருவான். இதை பார்த்து அவனுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது. ஒரு மண்டை குழம்பி போய் அந்த ஹாஸ்பிட்டல் நடந்து போயிட்டு இருப்பான். அப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் நிறைய விஷயத்தை காமிப்பாங்க. பார்த்தா அங்கே ஆடியே ஃபில் இறந்து போயிருப்பான். இப்போ தான் நமக்கு தெரிய வருது. படத்தோட ஆரம்பத்தில் ஹேங் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பான். நைட்டை காசு எடுத்து இங்கேருந்து போலாம் பார்க்குறப்ப யாரோ ஒருத்தர் அவன் நோக்கி வந்த மாதிரி இருந்துச்சுல, அது யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான் ஃப்ராங்க் அடிச்சிருக்கான். ஃப்ராங்கோட கண்ணில் அந்த லெப்டாப்புங்கிற மெத்தட் இருக்குல்ல, அதை வச்சு மூளையில் குத்திருக்கான். இந்த மாதிரி பண்ணுறனால அவங்க கிட்டத்தட்ட மணலாம் பதிவு போட்டுருவாங்க. அதனால் அந்த ஹேங்க்கு இந்த ஹாஸ்பிட்டல் சுற்றி இருப்பான். அன்றைக்கி கூட மேலே இருந்திருப்பான். பட் இப்போதைக்கு பார்த்தா அவன் இறந்து போயிட்டான். அதுப்போ சைடில் பார்த்தா ஃபில் இருந்திருப்பாள். கடைசி ஃபில்லை நம்ம ஹீரோ கூட தான் பார்த்தோம். நம்ம ஹீரோ கூட வாடகைக்காக விட்டுருப்பான். இவனு வேகம் அங்கே போனப்போ 2 பேர் பார்த்துருப்பாங்க. ஆக்சுவலி ஃபில்லுக்கு நம்ம ஹீரோ சந்தி வந்திருக்கோம். டேய் நீ தான் ஹேங்க் எதாவது பண்ணியா சொல்லுன்னு கேட்டால் இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்துருக்கும். வேறு வழி இல்லாமல் அவன் ஃபில்லை கொலை பண்ணியிருப்பான். அடுத்து பார்த்தா மைக்கோட படம் அங்கே தான் இருக்குது. கடைசியில் மைக் எப்போ பார்த்தோம், மைக் கடைசியாக சீசன் 9 அந்த கேசட் இருக்குல்ல, அந்த கேசட்டை ப்ளே பண்ணி பார்த்துருப்பான். சடனாக கரண்ட் கட்டணனால ஜென்ரேட்டர் போட போயிருப்பான். ஜென்ரேட்டர் போட போன மைக்கை நம்ம ஹீரோ மதியம் செலவு பண்ணியிருப்பான். பார்த்தா அவன் படமே ஒரு ஓரமாக இருக்குது. அடுத்து பார்த்தா ஜெஃபோட படம் அங்கே தான் இருக்குது. ஜெஃபும் கடைசி அந்த ரூம் விட்டு வெளியே போயிருப்பான். வண்டிகிட்ட உட்காந்தப்ப அவன் பக்கத்தில் யாரும் வந்த வந்துருக்கும்ல, அது யாரும் கிடையாது, அதுவும் நம்ம ஹீரோ தான். ஜெஃபையும் கொலை பண்ணி அவன் படம் அங்கே இருக்குது. அது கிட்டத்தட்ட நம்ம ஹீரோ ஒரு 5 கொலை பண்ணியிருக்கான். 5 படம் அங்கே இருக்க நம்ம ஹீரோ ஒன்றும் புரியல. அவன் காதில் மட்டும் ஒரு கோல் கேட்டே இருக்குது. இப்போ தான் ஒரு தரமாக ட்விஸ்டே வருது. படத்தில் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ மளிகைலாம் வாங்கி அவன் வீட்டுக்கு போயிருப்பான். வீட்டில் இருக்கிற அடுப்பில் கூட வெண்ணி கோச்சிட்டு இருக்கும்ல, அப்போ தெரியாதனமாக அந்த வெண்ணி இவன் காலை போட்டிருக்கோம். இதனால் கடுப்பான நம்ம ஹீரோ அவன் பொருட்டையும் கொண்டிருப்பான். அவன் கை குழந்தை இருக்குல்ல, அந்த கை குழந்தையும் கொண்டிருப்பான். ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோக்கு அவன் தான் குழந்தைங்க அவனுக்கே தெரியாமல் இருக்குது. ஏன்னா நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள 2 கேட்டு இருக்குது. ஒன்று நம்ம ஹீரோ, 2வது சைமனு. அந்த மேரி உடம்புக்குள்ள சைமன் ஒரு கேட்டு இருந்துச்சுல, அது கிட்டத்தட்ட ராவி மாதிரி. மேரி உடம்புக்குள்ள போய் மேரியோட தம்பியையும் அவன் ஃபேமிலி கொள்ளிச்சுல, அதே மாதிரி தான் நம்ம ஹீரோ ஃபஸ்ட் டைம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான். அப்போ தான் அங்கே இருக்கிற சேரை பார்த்துருப்பான். அப்போ அவன் காதுக்கு மட்டும் ஒரு குரல் கேட்டிருக்கோம். அது யாரும் கிடையாது, சைமன் தான். அப்பத்துலேருந்து அந்த சைமன் நம்ம ஹீரோட உடம்பு டேக் ஓவர் பண்ணியிருக்கான். இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ அவன் வீட்டுக்கு போயிருப்பான். கரெக்டாக காலை சுடுதண்ணி பட்ட உடனே சைமன் வெளியே வந்திருப்பான். சைமன்
சைமன் தான் கோவக்காரனாச்சே, அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க கூட பார்க்காம 2 பேரும் கொலை பண்ணியிருக்கான். ஆனால் இந்த விஷயம் மீறி தெரியாமல் இருந்திருக்கு. தான் பொண்டாட்டி தமிழ் கோவத்தில் இருக்கா போல, அதை வீடு க்ளோஸ் ஆயிருக்குன்னு சொல்லி வீடியோ போகாமல் இருந்திருப்பான். ஆனால் ஆக்சுவலாக அவள் பொண்டாட்டி இறந்து போயிட்டா. அதே மாதிரி தான் கூட ஒர்க்கர்ஸான ஃபில்லு, மைக்கு, ஹேங்கு, ஜெஃபு, கடைசியாக கிரெக்னு ஒருத்தருப்பான். அந்த கிரெக்கையுமே சைமன் தான் கொண்டிருக்கான். ஆனால் நம்ம ஹீரோக்கு உடம்புக்குள்ள இன்னொருத்தர் இருக்கான்னு அவனுக்கே தெரியாமல் இருக்கு. பார்த்து இப்போதைக்கு நம்ம ஹீரோ வாடியில் இருப்பான். அங்கே செவுத்தில் ஃபேமிலி ஃபோட்டோவாக இருக்குது. அவன் ஒய்ஃபோட ஃபோட்டோ, குழந்தை ஃபோட்டோலாம் பார்க்குறப்ப பொருள் ஞாபகம் வருது. இப்போ தான் ஒய்ஃப் விடுக்க நினச்சிக்கிட்டு ஒய்ஃபு ஃபோன் பண்ணுவான். ஏம்மா இன்னும் கோவத்தில் இருக்கியா, ப்ளீஸ் அன்றைக்கி எது கோவத்தை அரைச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருமான்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருப்பான். கிட்டத்தட்ட இப்போதைக்கு நம்ம ஹீரோ ஒரு பைத்தியம் மாதிரி தான். கேமரா அப்படியே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே போகுது. இதோட செஷன் 9ங்கிற இந்த படம் முடியுது. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சுங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஆல்சோ சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அடுத்த நல்ல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.